நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது இறால் மிளகு வறுவல். இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடித்தமான ஒன்று. அதாவது என்னென்னா, இறால் கூட நம்ம மிளகாத்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள் இதை நம்ம 3 மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இறால் மிளகு வறுவல் செய்ய போகிறோம். இது நான் சின்ன இறாவை எடுத்துருக்கிறேன். மசாலா நல்லா இறங்கும். பெரிய இறாவோட டேஸ்ட் நல்லா இருக்கிறது இந்த சின்ன இறால தான் இருக்கும். அதனால நான் இன்னைக்கு சின்ன இறால் 3/4 கிலோ எடுத்துருக்கிறேன். அதாவது தோல் உரிச்சது போக இது 3/4 கிலோ இருக்குது. இப்போ இதை நம்ம தொக்கு மாதிரி பண்ணிக்கலாம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம தேவைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடணும். இதுக்கு எதுவுமே போட்டு தாளிக்க வேண்டியதில்லை. டைரெக்டாக நம்ம வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். இதுக்கு ஒரு 3 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வச்சுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம். இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இறா பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் வதங்கணும். அதனால் நம்ம தக்காளி ஒரே ஒரு ஆப்பிள் தக்காளி ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு நம்ம இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதாவது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன மசாலானா, மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவு தான் நான் ஆட் பண்ணுறேன். காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக இது ஒரு 1/2 டீஸ்பூன். கரம் மசாலா நம்ம தாளிக்கிறதுக்கு எதுவுமே போடாததுனால கரம் மசாலா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மஞ்சத்தூள் ஒரு கொஞ்சமாக இருந்தாலே போதும். 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக ஆட் பண்ணலாம். மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இறால் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக மிளகுத்தூள் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுலேயே நிறையா தண்ணி விடும். நம்ம தேவைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது சிம்மில் வச்சுட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கணும். இறால் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஒரு 5 to 8 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். இறால் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா அதாவது ட்ரை ஆகணும். சிம்மில் வச்சுட்டு ட்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக நிறுத்தினையும் இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போடணும். இப்போ எடுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. நம்ம லைட்டாக பெப்பர் போட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம லாஸ்ட்டில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை கிள்ளி போட்டு தான் இப்போ தான் ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு 10 இலையை நல்லா கிள்ளி போட்டுட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது பார்த்திங்கன்னா இறால் சுக்கா வறுவல் மாதிரி இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸை. சுவையான இறால் மிளகு சுக்கா வறுவல் ரெடி. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். இன்றைக்கி நம்மளோட ரெசிபி என்னென்னா பெங்காலி ஸ்டைல் ரெசிபி ப்ரான்ஸ் பட்டிஸ். அதாவது ஏரா உருளைக்கிழங்கு வச்சு ஒரு போண்டா பண்ண போகிறோம் பெங்காலி ஸ்டைலில். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ப்ரான்ஸ், குடமிளகாய் 1 கப் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம், பிரெட் கிராம்ஸ், 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் நீக்கி எடுத்திருக்கேன். 1 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்லைஸ் ப்ரெட். இப்போது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம்.
ப்ரான்ஸை தோலை நீக்கிட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரான்ஸ் தாளிக்க கொஞ்சமாக கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய். இப்போது ப்ரான்ஸை இந்த மாதிரி தோல் நீக்கிக்கோங்க. இந்த உள்ளே நடுவில் இருக்கிறத எடுத்துக்கோங்க. இழுத்தா வந்துடும், பிளாக் கலரில் இருக்கும். இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா வந்துடும். இப்போது மீதி மேலே இருக்க தோலெல்லாம் நீக்கிக்கோங்க. பின்னாடி வாழை பூச்சி எடுத்தா அந்த இது வந்துடும். இந்த மாதிரி எல்லா தோலும் நீக்கி வச்சுக்கோங்க. எல்லா தோலையும் நீக்கிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நீக்கி வச்சுருக்க ப்ரான் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சதை நல்லா இந்த மாதிரி நசுக்கி விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட், 2 ஸ்லைஸ் ப்ரெட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ப்ரான்ஸ், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள்தூள், மிளகாத்தூள், பச்சை மிளகாய் சேர்த்து உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு இதெல்லாமே நல்லா வேகணும். நமக்கு சிம்மில் வச்சு மூடி வச்சிங்கனாவே வெந்துடும். நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு ப்ரெட் அதை இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி 2 கட்டாய வச்சு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. ரவுண்டாக தட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து மூடி விட்டுருங்க. நல்லா வெளில வராத அளவுக்கு மூடிட்டு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி பரட்டிக்கோங்க. பரட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே ரவுண்ட்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கிறத உள்ளே போட்டு திருப்பி விடுங்க. ப்ரௌன் ஆனதும் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். எண்ணெயை மேலே இந்த மாதிரி தள்ளி விடுங்க. அவ்வளோதான், கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வெளில எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட பெங்காலி ஸ்டைல் ப்ரான்ஸ் போண்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.